a shadow or is it a ghost? It is scary, I left my sweat behind, tears in the eye, I stand numb. Bay, வருது பேய், பயம் கண்ணல. பேய், வருது பேய், ஓடாவா, ஒளியாவா, தெரியல. பேய், வருது பேய். In the dream I see a shadow, absence of light and the demon arrive. Scary sounds which leaves my brain numb. I shiver in fright and I don't see a light. Bay, வருது பேய், கொல்லிவாய் பேய், அக்கோரல் பேய், தெரியல. பேய், வருது பேய், காப்பாத்த யாரும் இங்க அருகில. பேய், வருது பேய். வெல்கம் டு பேய் கதைகள். வழங்குவது உங்கள் பிரீதா சரவணன். ஹலோ வியூவர்ஸ், நம்ம உண்மையா நடந்ததுன்னு சொல்லப்படுற பேய் கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிராமத்திலையும் நம்ம கலாச்சாரத்திலையும் இருக்கிற அர்பன் லெஜெண்ட்ஸ், அதாவது பேய் கதைகளை பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு சுவாரஸ்யமான கதை. 1950 அது ஒரு அழகான மலை கிராமம். அந்த மலை கிராமத்தோட அடிவாரத்தில் ஒரு பெரிய பங்களா, அதுவும் ஆங்கிலேயர்கள் கட்டின வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு ஒரு அழகான குடும்பம் குடி வந்தாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா, அம்மா, பாட்டி, 2 மகன்கள். அதில் சின்ன பையனுக்கு மட்டும் கண்ணு தெரியாது. இப்போ இந்த ஃபேமிலிக்கு அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் மேலில் ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க, யாரும் திறக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டுக்கு குடி வரவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, இங்கே இவ்வளோ பெரிய பங்களா கம்மியான ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே, அந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நல்லா அவங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்க. நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன பையன், அந்த கண்ணு தெரியாத பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. டெய்லியும் நைட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அழுகிற சத்தம், ஒரு சிரிக்கிற சத்தம், இங்கே வான்னு சொல்கிற சத்தம், அந்த மாதிரிலாம் கேட்குது. அப்போ நைட்டு அவங்க அண்ணாவை எழுப்புறான். அண்ணா ஏதோ சத்தம் வருது, கேட்குதா அவனுக்கு அப்படின்னு. அவங்க அண்ணா எதுவும் எனக்கு எதுவும் கேட்கலடா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். இப்படியே அந்த டெய்லியும் அந்த கண்ணு தெரியாத பையனுக்கு அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான் அந்த சின்ன பையன், அப்பா நான் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு ஒன்று கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும், யார் உங்கள் ஃப்ரெண்டு, இங்கே யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னா, மேலே ஒரு ரூமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, என் கூட நல்லா விளையாடுது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இவன் ஏதோ உளறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிடுறாரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு மன ஒரு மாதிரி உளைச்சலாக இருக்குது. அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அழகாக இருக்கான்னு இவனுக்கு எப்படி தெரியும், இவனுக்கு தான் கண்ணு தெரியலையே. சரின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் அவங்க அம்மாவும் மேலே அந்த ரூம் கிட்ட போகிறாங்க. ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஒரு பாலடைஞ்ச ஒரு ரூம் மாதிரி இருக்குது. பழைய பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்குது. அங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்குது, ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அதுவுமே அந்த காற்றுக்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தது. இவங்க அந்த ரூம் மட்டும் வெளியில் வந்துடுறாங்க. அந்த ஆடுற ஃபோட்டோ நின்றுடுது. அந்த நாள் போயிடுது. அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் அந்த ரூமுக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு
அந்த பையன் வந்து அவங்க அண்ணா கூட விளையாண்டுருக்கான். மேலே அவங்க அம்மா அப்பா போவேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால அவங்க அண்ணா கூட வந்து விளையாடிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்குறப்போ அவங்க அண்ணா ஒரே அலற சவுண்டு கேட்குது. ரொம்ப கத்துறான், மூச்சு விட முடியலன்னு சொல்கிறான். அப்போது எல்லாரும் வந்து பார்க்குறப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு வந்து இவன் கூட வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். அவங்க எல்லாம் தேடுறாங்க, இங்கே இருக்கா உன் ஃப்ரெண்டு எங்கன்னு. இங்கே தான் நிற்கிறா, அவள் வந்து உன் அண்ணா கூட நீ விளாண்டினா உன் அண்ணாவை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டெல்லாம் தூங்கவும் இல்லை, எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. மறுநாள் காலையில் ஹவுஸ் ஓனரை கூப்பிடுறாங்க. ஹவுஸ் ஓனரும் வீட்டுக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, நான் தான் மேலே போவேணான்னு சொன்னேன்ல, உங்களை யார் மேலே போக சொன்னது? அங்கே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு வந்து அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸை எடுத்து வளர்த்துனாங்க. அந்த பொண்ணுக்கு நாளடைவில் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாங்க. அதுவும் அந்த ரூம்குள்ளேயே இறந்துருச்சு. அதோட ஆவி தான் இன்னுமே அந்த ரூமில் சுற்றிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதை வெளியில் விட்டுட்டீங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.